Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திச்சதில் சந்தோஷம். வீடியோ பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் அடையாளத்தை அழுத்திக்கோங்க. மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பறித்து அதால் என்ன செஞ்சாலும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ இன்றைக்கி அந்த டைமுக்கு டீ குடிக்க கொஞ்சம் உரப்பு லவரியா செய்வோம் அப்படின்ட்டு தான் தேங்காய் பிச்சுட்டிக்கிறேன். அதோடு என் பிள்ளைகள் கொஞ்சம் இனிப்பு சாப்பாடு நிறைய சாப்பிட்றதால அவங்களுக்கு கொஞ்சம் இந்த தேங்காய் பூ போட்டு செய்கிற அந்த பவுண்டி சாக்லேட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு இன்றைக்கி நினச்சிட்டிக்கிறேன். அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ரெசிபி ரெண்டையும் தான் பார்க்க போகிறீங்க. என் குட்டி மகன் இந்த தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசை. அதை சுற்றி நான் எப்போவுமே தேங்காயோட கக்கலை எங்கே இருந்தாலும் அப்படியே முன்னுக்கு பின்னுக்கு திரிவார் அந்த தண்ணியை கொடுக்கும் வரைக்கும். முதலாவது தேவைப்படுற தேங்காய் எல்லாத்தையும் துருவி வச்சுக்க போகிறேன். அப்போ செய்யக்கலை லேசாயிக்கும். இந்த தேங்காய் சிரட்டை விறகடுப்பு பாவிக்கிறவங்களுக்கு மிச்சம் முக்கியம். ஏண்டா நாங்கள் அடுப்பு பற்ற வைக்கக்கெல்லாம் 2 சிரட்டை போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தணலாக நிறைய நேரத்துக்கு சூடு அப்படியே இக்கும். இப்போ இந்த லவரியா செய்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். நான் எப்போவுமே கொரக்கா போட்டும் செய்கிறேன், இல்லாட்டி கடைசியில் தேசிக்காய் புளி போட்டும் செய்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலும். கொரக்கா போட்டு செஞ்சோன்னா ருசி நல்லா இக்கும். 2 பல்லு கொரக்காவோட கொஞ்சம் கூனி சேர்த்திக்கிறேன். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு இந்த கூனியை முதலாவது நல்லா வேக வச்சுக்கணும். அது வேகும் வரைக்கும் நாங்கள் இந்த தேங்காய் அரைச்சி எடுத்துக்குவோம். துருவி வச்ச தேங்காய் அதுக்கப்புறம் பச்சை கொச்சிக்காய் அப்படி இல்லாட்டி ஈரு கொச்சிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மரத்திலே பறித்து கொஞ்சம் பச்சை கொச்சிக்காவும் ஈரு கொச்சிக்காவும் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் விருப்பமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி அம்மியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட அம்மி இல்லை அப்படின்னா தாராளமாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலும். நான் அரைச்சிட்டு போகக்கல தான் நினைக்கிறேன், என்னவோ மறந்துட்டேன்னு அப்படின்ட்டு பார்த்தா வெங்காயம். அப்போ வெங்காயமும் நான் சேர்த்துருவேன். கட்டாயம் நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது வெங்காயம் சேர்த்துக்கோங்க.
சில பேர் நச்சீரக கொட்டையும் வந்து 2 3 சேர்ப்பாங்க. நான்டா சேர்க்குறல்ல, உங்களுக்கு விருப்பம்டா சேர்த்துக்கலும் அந்த மணத்துக்கு. இப்போ இந்த தேங்காவை நாங்கள் எவ்வளோ அரைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ஆகிக்கும். வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இப்போ இந்த கூனி நல்லா வெந்துட்டு ஆனாலும் தண்ணியும் அதில் ஈக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியில் தேங்காய் வந்துட்டு வேகும். கருவேப்பிலை ரம்பை எல்லாம் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாய்க்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காவை போட்டு நல்லா கிளறி அந்த தண்ணியிலே தேங்காய் வந்துட்டு நல்லா வேகணும். அப்போ அடி பிடிச்சிடாமல் இடையில நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் நல்லா வெந்த பிறகு தண்ணி எல்லாம் வற்றின பிறகு எடுத்து வச்சிடலும். இப்போ வந்து என் சுண்டலில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இப்போ நான் இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்திக்கிறேன். இது வந்து விருப்பம்னா உங்களுக்கு சேர்த்துக்கலும். புளி போதாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேர்த்துக்கலும். இல்லாட்டி அந்த கொரக்கடை புளியே வந்துட்டு கணக்காய்க்கும். இப்போ இந்த தேங்காய் பூ போட்டு செய்கிற பவுண்டி சாக்லேட் செய்கிறதுக்கு முதலாவதாக துருவின தேங்காவை குறைவான தீயில வச்சு கொஞ்சம் வறுத்தெடுத்துடணும். நிறம் மாறுற அளவுக்கெல்லாம் வறுக்க தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் லேசாக மணம் வர வரைக்கும் அந்த தேங்காய் பூவில் உள்ள தண்ணி தன்மையெல்லாம் இல்லா போகிற வரைக்கும் லேசாக இப்படி கிளறி எடுத்துடணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தாராளமாக கடைகளில் வாங்குகிற டெசிகேட்டட் கொக்கனட் வந்துட்டு பாவிச்சிக்கலும். இப்போ இந்த லவரியா செய்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவில் உப்பு போட்டு நான் சுடு தண்ணியால் கிண்டி எடுத்துக்க போகிறேன். உங்களோட அரிசி மாவை நீங்கள் இடியாப்பத்துக்கு எப்படி கிளறுவீங்களோ அந்த மாதிரி கிளறி எடுத்துக்கணும். பக்கெட் மா பாவிக்கிறேன்டா அந்த பக்கெட்டில் உள்ள செய்முறை மாதிரியே உங்களுக்கு செஞ்சுக்கலும். நான் ஏற்கனவே இடியாப்பம் அவிக்கிற வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்னு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ்ட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என் வீடியோவுக்கு கீழே குட்டியாக ஒரு அம்பு குறிக்கும், அதை அழுத்தி பார்த்தா அதுளுக்கு எல்லாம் டைப் பண்ணி வச்சுப்பேன். இப்போ என்ன தேங்காய் ஈரத்தன்மையெல்லாம் பேத்து இந்த மாதிரி உதிரியாக வரக்கலே வந்து இறக்கி வச்சிடணும். இறக்கி இப்படி லேசாக ஆற்றி விட்டுறணும். இப்போ இந்த லவரியை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் விருப்பமோ அந்த சைஸில் செஞ்சுக்கலும். இந்த கூனிக்கு பதிலாக தாராளமாக உங்களுக்கு மாசி அப்படி இல்லாட்டி காஞ்ச இறைச்சி அந்த மாதிரி பயன்படுத்திலும் நல்லா ருசியாய்க்கும். நாங்கள் வந்து இந்த லவரியா செய்கிறதுக்கே வேறு தட்டு இப்படி பெருசாக பாவிப்போம். உங்கள்கிட்ட இது இல்லாட்டி தாராளமாக நீங்கள் இடியாப்பம் அவிக்கிற தட்டிலே 2 2 அந்த மாதிரி வச்சு அவிச்சு எடுத்துக்கலும். இப்போ அளவான நெருப்பில் நீங்கள் இடியாப்ப சட்டியில் அப்படி இல்லாட்டி ரைஸ் குக்கரில் எதில் வேணும்னாலும் வச்சு நல்லா வேகிற வரைக்கும் அவிச்சு எடுத்துடணும். அது வேகிற வரைக்கும் நாங்கள் இந்த சாக்லேட் செய்கிறதுக்கு கொஞ்சம் சீனி, அதுக்கப்புறம் இந்த சீனி கரைய தேவையான அளவு தண்ணி சேர்த்து முதலாவதாக
சீனியை வந்துட்டு லேசாக கரைய விட்டுறணும். சீனி நல்லா கரைஞ்ச பிறகு ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற தேங்காவை வந்துட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி காஞ்ச மாதிரி வார வரைக்கும் இப்படி கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதில் உள்ள தன்மை எல்லாம் இல்லா போன பிறகு இறக்கி லேசாக ஆற விட்டுறணும். அதுக்கிடையில் வந்து என் லவரியா வந்து வெந்துட்டு, இது இறக்கும்போது நீங்கள் கவனமாக இறக்கணும். அப்படி இல்லாட்டி சில நேரங்களில் இது பிஞ்சு போய்த்திடும். அதை சுற்றி அந்த தட்டுக்கு எப்போவுமே நல்லா எண்ணெய் பூசிக்கணும். அதே நேரம் மற்ற லெவரியா எல்லாத்தையும் அவிக்க வச்சுட்டு, இந்த பவுண்டி சாக்லேட்டை ஷேப் எப்படியோ அப்படி இந்த தேங்காய் பூவை வச்சு உங்களுக்கு செஞ்சு கேளும். அப்படி விருப்பம் இல்லாட்டி நீங்கள் விரும்பின ஷேப் எது வேணும்னாலும் செஞ்சு கேளும். நான் இன்றைக்கி மஞ்சள் சீனி பாவிச்சதால் இது லேசாக மஞ்சள் நிறம் வைக்குது. இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூவால் செஞ்ச அந்த ஷேப்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் கட்டி மாதிரி வாரதுக்கு ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஃப்ரீசரில் போட்டுறணும். இது வந்து குக்கிங் சாக்லேட். இதை வந்து டபுள் பாயிலிங் அப்படின்ற அந்த முறையில் வந்து கீழால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு சட்டியில், அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரத்தில் இந்த குக்கிங் சாக்லேட்டை போட்டு இப்படி நல்லா உருக்கி எடுத்துடணும். இதை நாங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆவிலே நீராவிலே நல்லா உருக்கி எடுத்த பிறகு நாங்கள் ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ண வச்சிருந்த அந்த தேங்காய் பூ ஷேப்ஸ் எல்லாம் எடுத்து இந்த சாக்லேட் உள்ளுக்கு தாட்டி எடுத்துருவேன். இந்த குக்கிங் சாக்லேட் வந்து உங்களுக்கு டார்க் சாக்லேட் வேறையா அப்படி இல்லாட்டி மில்க் சாக்லேட் அப்படின்னு உங்களுக்கு விரும்பின அந்த டேஸ்ட்டில் வந்துட்டு வாங்கிக்கலாம். குட்டியாக இப்படி 3 லைன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாய்க்கும். அந்த வைக்கிற அந்த பேனை வந்து கொஞ்சம் எண்ணெய் பூசி அப்படி இல்லாட்டி பட்டர் பூசி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நான் ஸ்டிக் பாவிச்சுக்கலும். இப்போ இந்த சாக்லேட் நல்லா செட் ஆகும் வரைக்கும் அதையும் நான் ஃப்ரீசரில் போட்டுடுறேன். அவ்வளோதான். இன்றைக்கு எனக்கு அந்த நேரத்துக்கு ஆரோக்கியமான லவரியா, அடுத்தது வந்து வீட்டிலே செஞ்ச பவுண்டி சாக்லேட்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு, இப்படி தானே இன்றைக்கு எனக்கு என்னை மாலை பொழுது வந்து பேத்திச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.